ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக ஒரு 7 மணி ஆகுது, 7:05 ஆகுது. நான் இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது கரெக்டாக வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டு இந்த லுல்லுவாடா அப்படின்னாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா இங்கே வா நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்போவே நமக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம், போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விடுறது, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்க. என்னென்ன இருக்குதுன்ட்டு பார்த்து பண்ணி விட்டிங்கன்னா தான் நாங்களும் வரப்போகிற யூடியூபர்ஸ் அப்படியே வளர்ந்து அப்படியே கொண்டு வருவாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மறக்காமல் சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுங்க கைஸ். தூக்குனாச்சுன்னா சொல்ல நல்ல நொங்கு சீவு அருவாக்கு அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படி சீ விட்டுறேன். வாங்க நம்ம என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே நைட்டாவது சாப்பிட முடிஞ்சால் இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம். ஆனால் வீட்டில் எப்படியும் சமைச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறோன்ட்டு. ஓகே கைஸ், வாங்க போகலாம். பாய். ஸோ காய்ஸ், நம்ம அப்படியே பொறுமையாக நடந்து லுல்லு வந்துட்டோம். லுல்லு எனக்கு முன்னாடி தான் இருக்குது. நான் பேக் கேமரா இப்போ போடுறேன். அப்புறம் காய்ஸ் நானே லுல்லு வந்துட்டேன். ஆனால் இன்னும் எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரல. அவங்க வர்றதுக்கு எப்படி இன்னும் 20 நிமிஷம் ஆகுன்றாங்க. 20 நிமிஷத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அது எனக்கே தெரில. இங்கே தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது, அதனால் அப்படியே இங்கேயே எடுத்துகிட்டு இருக்கேன். மற்ற பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான இருட்டு, நானே தெரிய மாட்டேன். என் பல்லு மட்டும்தான் தெரியும். அப்புறம் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? நீங்கள் கொஞ்சமாச்சும் பார்க்கணும்னு சொல்லி தான் நான் வந்துட்டு பார்த்தீங்களா இந்த போர்டுக்கு மேலே லைட் இருக்குது. இப்போ நடந்துகிட்டே விளாக் பண்ணுறேன். எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க கைஸ். எல்லாம் உங்களுக்காக தானே. மறக்காம அதுக்காகயாச்சும் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறாங்க என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதையும் காட்டுறேன். போகலாமா? ஸோ காய்ஸ், நம்ம வந்துட்டோம். மணி வந்துட்டு கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்திருக்காங்க. போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க. மேலே வர சொல்லியிருக்காங்க, போய் பார்ப்போம். காய்ஸ் ஃபோனை வாங்கி கொடுக்குறாங்க. காய்ஸ் ஃபோனு என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு. ஃபோன் வாங்கி என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் என்னென்னு பார்க்குறேன். இங்கே ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். கைஸ் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. என் வீட்டில் போய் அன்பாக்ஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம வாரண்டி போட போகிறோம், 1 வருஷம் வாரண்டி. செமையாக இருக்குது கைஸ் ஃபோனு. என்ன ஃபோனு உங்களுக்கு வீட்டில் போய் காட்டுறேன். சரவண பவன் UAE. காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சரவண பவன் தான் கைஸ் வந்திருக்கோம். சாப்பிட வந்திருக்கோம். நான் வந்துட்டு செட்டிநாடு மசாலா தோசை சொல்லியிருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா காய்ஸ்? பார்ப்போம். இதான் கைஸ் நான் சொல்லியிருக்கிறது. செட்டிநாடு மசாலா தோசை 21 கிராம். நம்ம ஊருக்கு வந்து காசுக்கு பார்த்தீங்கன்னா 410 ரூபா. எப்படி ஒரு தோசை ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் அந்த இது இட்லி. இதுதான் அந்த தோசை பார்த்தீங்களா? ஃபுல்லாக ஸ்டஃப்டு கேரட்டுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போமா? கைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தந்தூரி இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணி அதையும் எடுத்துட்டோம் கைஸ். எப்படி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கைஸ். தந்தூரி இட்லி ட்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். தந்தூரி தோசையோட ஓகே வீட்டுக்கு சந்திக்கிறேன். பாய். ஸோ கைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே காருக்காக வெயிட் பண்ணுறோம். வந்தோன்னா அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட வேண்டியதான். வீட்டுக்கு போனோன்னா அன்பாக்சிங் வரும். அது எந்த வீடியோவில் போடுவோனா இல்லை அடுத்த வீடியோவில் போடுவோனான்னு தெரில. எந்த வீடியோவில் போடுறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ நம்ம கிளம்புறோம். காய்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபோன் அன்பாக்ஸ் தான் கைஸ் பண்ண போகிறோம். வாங்க.
எல்லாத்துக்கும் புது ஃபோன் ஒன்று பிரிக்கும் போது செம காமெடியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி எனக்கும் ஜாலியாக இருக்குது. நல்லா கிஃப்ட் பண்ணியிருக்காங்க கைஸ். நாங்கள் என்ன ஃபோன் பார்க்கணுன்னா ஹவாய் நோவா Y70 அப்படின்னு சொல்லி மொபைலு. எடுத்துட்டு டப்பா ஒன்றுமே கிடையாது. வெள்ளை கலர் ஃபோன் காய்ஸ், சூப்பராக இருக்குது. ஆன் பண்ணியாச்சு கைஸ். இதுக்குள்ள அப்புறம் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றுவோம். இது ஏன் மெயினாக நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1000 ரூபா இருக்கும். அந்த 1000 ரூபாய்க்கு 128 GB, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமரா, ஸ்டோரேஜு, அப்படி இப்படின்னு எல்லாம் சூப்பர் நல்ல நல்ல ஃபீச்சர்ஸாக இருக்குது. யூடியூப்பில் மெயினாக ஆடு வராதுன்னு வேறு சொல்கிறாங்க. அதே மாதிரி என் வீடியோக்கு போகப்போ ஆடு வந்துச்சுன்னா மறக்காமல் ஆடு பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஓகே கைஸ், இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் ஃபுல்லாக போடுறேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பாய், see you on next video. Peace out.